சபைக்கு நீ லாபமா இருந்தையா? ஐயோ அப்போ லாபமா இருந்தா தான் சபைக்கு. ஆமாங்கம்மா, ஒரு வகையில அது லாபமா இருக்கு. சபைக்கு உன்னை ஜெபி, இல்ல துதி, இல்ல 3 வேளை ஜபத்துல கலந்துக்கணும், இல்ல டெய்லி சபைக்கு வா, சபை தர உட்காந்து கொண்டாரு அழுவிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போயிட்டே. சபைக்கு லாபம், சபைக்கு லாபம். பணம் கொடுக்க சொல்றோமா, நெகை கொடுக்க சொல்றோமா, காணிக்கை கொடுக்க சொல்றோமா? நீதான் வேணும்ன்ற. நான் சொல்றேன், உன் கரத்தில் உள்ளதல்ல, உன் கரம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எழுப்புங்கள், ராஜ்யத்தை கட்டுகிற நேரம் வந்துவிட்டது. ஆமே, நாம் இப்படி உட்கார்ந்திருக்க ஆகாது. நாம் எழுப்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கரங்களை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா! தங்கள் கரத்தில் உள்ளதை கொடுக்கல, தங்கள் கரங்களை கொடுத்தார்கள். இயேசுவின் நாமத்திலே சபையை பார்த்து சொல்றேன், எத்தனை பேர் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட தன் கரங்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்துங்க. நான் சொல்றேன், ஒரு அபிஷேகத்தை வாங்கி கொள்ளுங்க. come on, receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இந்த கரங்கள் ஆசீர்வாதமான கரங்களா? ஆன்லைன்ல ஒருவேளை பார்த்துக் இருந்தா, இயேசுவின் நாமத்திலே கரங்கள் கொடுக்கிற கரமாய், வாரி இறக்கிற கரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கரமாய், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற கரமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கரங்கள் கர்த்தர் பயன்படுத்தும் ஒரு வெசல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. நீங்கள் தொட்டா ஒரு ஆசீர்வாதம் உடாம போவாது. நீங்க தொட்டாவே ஒரு பிளெஸிங் நான் சொல்றேன். ஆமா, தொட்டாவே சில காரியம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?